ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சரியாக செயல்படவில்லை என்று நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கனிமொழி பேசிய நிலையில் தமிழகம் முழுவதும் நடக்கும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு அவர் குரல் கொடுக்காதது ஏன் என்று முன்னாள் திமுக பிரமுகரும் வழக்கறிஞருமான KS ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், கோவை மாவட்டத்தில் மட்டும் 2019இல் 120 பாலியல் வழக்குகள் நிலுவையில் இருந்தன. தொடர்ந்து இந்த போக்சோ வழக்குகள் அதிகரித்து 2024ஆம் ஆண்டு 421 வழக்குகளாகி இன்னும் தொடர் விசாரணையில் இருக்கின்றன. ஒரு மாவட்டத்தில் மட்டும் இத்தனை வழக்குகள் என்றால் 30 மாவட்டங்களில் எத்தனை வழக்குகள் இருக்கும் என்பதை கற்பனை செய்யவே முடியவில்லை. பிறரை நோக்கி விரலை நீட்டும் முன் உங்களை நோக்கி 4 விரல்கள் மடங்கி இருப்பதை கவனியுங்கள் என்று கனிமொழிக்கு KS ராதாகிருஷ்ணன் பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு 3 ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை. மணப்பாறையில் ஆதிதிராவிடர் பள்ளி மாணவி மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. கிளாம்பாக்கம் அருகே மேற்கு வங்க சிறுமிக்கு பாலியல் தொல்லை. சென்னையில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. சேலத்தில் 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. திண்டுக்கல் மற்றும் திருப்பூரில் அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை. கரூர், மதுரை, சங்கரன்கோவில், நாகர்கோவில் மற்றும் மானாமதுரை ஆகிய பகுதிகளில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. திருவள்ளூரில் 3ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை என்று சில நாட்களில் தமிழகம் முழுவதும் நடந்த பாலியல் சம்பவங்களை பட்டியலிட்டு, இந்த சம்பவங்களில் உங்களுக்கு அக்கறை இல்லையா என்றும் உங்கள் இரும்பு கரங்கள் எங்கே எனவும் KS ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார்.